2 நண்பர்கள் விமானத்துல வெளிநாட்டுக்கு கிளம்புனாங்க. கொஞ்சம் தூரம் பறக்கும் போதே 4 பேர் எந்திரிச்சு 2 பேர் துப்பாக்கியை நீட்டிக்கிட்டே விமானி பக்கத்துல போனாங்க. 2 பேரு பயணிகளை மிரட்டினாங்க. நீங்க பயணிக்கிற இந்த விமானத்தை நாங்க கடத்திருக்கோம். இந்த அரசாங்கம் இன்னும் 24 மணி நேரத்துல நாங்க கேட்கிற பிணைய தொகையை கொடுத்து சிறையில இருக்க எங்க தொண்டரை விடுவிக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்க தற்கொலை படையினர். பட்டனை அழுத்தினா விமானம் சுக்கு நூறாயிடும், யாரும் பிழைக்க முடியாதுன்னு மிரட்டினாங்க. அதுக்குள்ள விமானி பக்கத்துல போன தீவிரவாதி அவரோட தலையில துப்பாக்கி வச்சு அழுத்தி அவர் சொல்ற ஊர்ல தரையிறக்கணும்னு மிரட்டிட்டு இருந்தாரு. ஒரு வழியா விமானம் எங்கேயோ ஒரு இடத்துல தரையிறங்கி உள்ள இருந்த நண்பர்களுக்கு அவசரம். நேரத்துக்கு அவங்க போக வேண்டிய நாட்டுக்கு போகலன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வியாபார ஒப்பந்தம் வேற யாருக்கோ கிடைச்சிடும். அவங்க பரபரத்துக்கிட்டு இருந்தாங்க. கடத்தல்காரர்கள் 3 நாட்களை கடத்திட்டாங்க. ஒரு வழியா ராணுவ வீரர்கள் விமானத்துல வந்து கடத்தல்காரர்களை வளைச்சு பிடிச்சாங்க. ஆனா நேரம் கடந்துட்டதுனால இளைஞர்கள் ஒப்பந்தத்தை இழந்துட்டாங்க. பாதி வழியிலே இருந்தே நாடு திரும்பிட்டாங்க. அவங்க தங்கி இருந்த இடத்துக்கு போனவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அந்த கட்டடம் ஏதோ ஒரு காரணத்தினால இடிஞ்சு எல்லாரும் இறந்து போயிருந்தாங்க. நண்பர்கள் மறுநாளே ஊர் திரும்பி இருந்தா அவங்க உயிரும் பறி போயிருக்கும்.